Press the bell icon on the YouTube app and never miss another update. அன்று என் கன்னத்தில் அறைந்த போலீசார் மைத்திரி வெளிப்படுத்திய உண்மை. தனி விமானத்தில் பறந்து திரிந்த மஹிந்த இத்தனை கோடி ரூபாய் செலவா? கோத்தாபயவுக்கு எதிராக களமிறக்கப்படும் ஞானசார தேரர். மாகாணசபை தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவதை வரவேற்கும் முன்னாள் முதலமைச்சர். வவுனியாவில் அசாதாரண நிலை, வீதியை மறித்து வியாபாரிகள் போராட்டம். யாழில் இன்று காலை மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி. அன்று என் கன்னத்தில் அறைந்த போலீசார் மைத்திரி வெளிப்படுத்திய உண்மை. இலங்கையை பிடிக்க முயற்சித்த முன்னாள் தமிழக முதல்வருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டமையினால் கைது செய்யப்பட்டு தான் சிறையில் அடைக்கப்பட்டதாக சமகால ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 1.5 வருடங்களுக்கு மேலாக சிறைவாசம் இருந்ததாகவும் 2 முறை போலீசாரிடம் கன்னத்தில் அடி வாங்கியதாகவும் ஜனாதிபதி தனது பழைய கால நினைவுகள் மக்கள் முன்னிலையில் தெரியப்படுத்தினார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தகவலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதியாக நான் இன்று பதவி வைத்தாலும் எனது பாடசாலை காலத்தில் 2 முறை போலீசாரிடம் கன்னத்தில் அறை வாங்கியுள்ளேன். ஒருமுறை எம்ஜிஆர் நாட்டை பிடிக்க வருவதாக கூறி எம்ஜிஆரின் திரைப்படம் புலனறுவை திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கையில் அங்கு சென்று தகராறு செய்தோம். அவரது திரைப்படங்கள் இங்கு ஓடக்கூடாது என்று சண்டை பிடித்தோம். இதன்போது அங்கு வந்த போலீசார் மீது சில கல்லறிந்தனர். அச்சம்பவத்தில் அங்கு நானும் இருந்தேன். கல்லறிந்தவர்கள் ஓட நான் சிக்கிக் கொண்டேன். இதனால் போலீசார் என்னை அந்த வேளையில் முதன்முறையாக கன்னத்தில் அறைந்து 3 மாதங்களுக்கு சிறையில் அடைத்தனர். பின்னர் மீண்டும் ஒருமுறை 1980 சிரிமாவோ பண்டாரநாயக்கவின் பிரஜா உரிமையை ரத்து செய்த வேளையில் போலீசார் ஜனாதிபதியாக ஒரு நாள் முழுவதும் எனக்கு மறுபோது போலீசார் மீது வன்மம் நிலவில்லை. இதன்போது போலீசார் அவர்களின் நல்லவர்கள் தீயவர்கள் போலீஸ் நிலையத்தை தாக்க திட்டம் திட்டியுள்ளேன் என கூறி கைது செய்து கொலை செய்ய முயற்சித்து பின்னர் என்னை நீதிமன்றம் முன் நிறுத்தி 1.5 வருடங்களுக்கு சிறை தண்டனை பெற்றுக் கொடுத்தார்கள். தனி விமானத்தில் பறந்து திரிந்த மஹிந்த இத்தனை கோடி ரூபாய் செலவா? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விமான பயணங்களுக்கான கட்டண தொகையான 122 மில்லியன் ரூபாய் இன்னும் செலுத்தப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சு ஆகியன கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விமான பயணங்களுக்காக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் விமானங்களை ஒதுக்கியிருந்தது. இவ்வாறு மஹிந்த ராஜபக்சவிற்காக ஒதுக்கப்பட்ட விமானங்களுக்கு 122 கோடி மில்லியன் ரூபாய் கட்டணத்தை ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் மிகின் ஏஆர் விமான சேவை நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் எதிரில் நேற்றைய தினம் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிலுவைத் தொகை இன்னமும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு செலுத்தப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சு மற்றும் ஜனாதிபதி செயலகத்திற்கு பல தடவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் வருமான முகாமைத்துவம் மற்றும் திட்டமிடல் பிரிவின் பொறுப்பாளர் சுமுத்து உபதிச ஆணைக்குழுவின் எதிரில் முன்னிலையாக சாட்சியம் அளித்த போது தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களின் போது பிரத்யேக விமானங்களை ஒதுக்கி சுமார் 65 தடவைகள் பயணங்களை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட விமான பயணங்கள் சிலவற்றுக்கான கட்டணங்கள் இதுவரை செலுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அரசு தலைவரின் வெளிநாட்டு பயணங்களின் பொது தனியான பிரத்யேகமான விமானங்கள் ஒதுக்கப்பட்டு அதில் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் பயணம் செய்யாத சில நாடுகளுக்கும் 5 பயணங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் சில சந்தர்ப்பங்களில் 26 பேர் பயணம் செய்ததாக ஒரு தனி விமானம் ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் இந்த விசேட ஜனாதிபதி ஆணை நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோத்தாபயவுக்கு எதிராக களமிறக்கப்படும் ஞானசார தேரர். சிறை தண்டனை அனுபவித்து வரும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் விடுதலை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி பொது மன்னிப்பில் ஞானசார தேரரை விடுதலை செய்வதற்கான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தாய்நாட்டுக்கான இராணுவம் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு ஆளுநர் அசாத் சாலி தலையிடுவது மிகவும் சந்தேகத்திற்குரிய விடயமாக உள்ளதென அதன் வேட்பாடுகள் அஜித் பிரசன்ன தெரிவித்துள்ளார். ஞானசார தேரரை விடுதலை செய்யும் நடவடிக்கையினை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஏதாவது ஒரு வகையில் ஞானசார தேரருக்கு விடுதலை வழங்கினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கோத்தாபய ராஜபக்சவுக்கு முஸ்லிம் மக்களின் வாக்குகளை இல்லாமல் செய்வதற்கு சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவதை வரவேற்கும் முன்னாள் முதலமைச்சர். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவதை கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் நசீர் அகமட் வரவேற்றுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் பற்றி தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் உட்பட பலரும் தற்போது வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்தும் இந்த விடயத்தில் தேக்க நிலைமை ஏற்படும் பட்சத்தில் நானும் நீதிமன்றத்தை நாடும் நடவடிக்கையை வரவேற்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கூட்டு எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் தலைவர்கள் கடந்த வியாழன் அன்று ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவை சந்தித்து மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது மாகாண சபை தேர்தலை புதிய முறையில் நடத்த வேண்டிய நிலைமை உள்ளது, எனவே பழைய முறையில் நடத்துவதே பொருத்தமானது என அவர் கருத்து தெரிவித்ததோடு, நீதிமன்றம் உத்தரவிட்டால் நாம் தேர்தலை நடத்த முடியும் எனவே இந்த விடயத்தில் யாராவது நீதிமன்றத்தை நாட வேண்டும் என கருத்தை முன்வைத்துள்ளார். அதேவேளை இந்த நிலைமையை உணர்ந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் முன்னர் தேர்தலை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறின் அரசில் அங்கம் வகிக்கின்றோம் என்பதற்கு அப்பால் நாம் நீதிமன்றத்தை நாடுவோம் என உறுதிப்பட கூறியுள்ளமையால் வரவேற்கத்தக்கது. மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்தும் நிலைப்பாடு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தேவைப்படுகின்றது என்ற விமர்சனங்களே அதிகமாக வெளிவருகின்றன. அவற்றுக்கு கட்டாயம் கூறும் வகையில் அதன் செயற்பாடுகளும் இருக்கின்றன. எனவே இந்த விடயத்தில் அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு விரைவாக தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். தத்தமது வெற்றி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு செயற்படும் எவ்வித நடவடிக்கைகளுக்கும் ஜனநாயகத்தை விரும்பும் எவரும் துணை போக மாட்டார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். வவுனியாவில் அசாதாரண நிலை, வீதியை மறித்து வியாபாரிகள் போராட்டம். வவுனியா சந்தை சுற்றுவட்ட வீதியில் வியாபாரிகள் வீதி மறித்து வாகனங்களை செல்லவிடாது தடுத்து நிறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் அப்பகுதியில் அசாதாரண நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் ஹொரவபுத்தான வீதியுடனான போக்குவரத்து சற்று பாதிப்படைந்துள்ளது. நிலையில் இதனால் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த பகுதியில் நடைபாதையில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மரக்கறி மொத்த வியாபாரிகள் வியாபாரம் மேற்கொண்டுள்ளதுடன் இவ்வியாபாரிகளுடன் திணைச்சந்தையில் வியாபாரம் மேற்கொள்ளும் சிறு வியாபாரிகளும் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இன்று காலை முயற்சித்துள்ளனர். இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நகரசபையினருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிக்கு சென்ற நகரசபை உத்தியோகத்தர்கள் இரு பகுதியினரையும் சமாதானப்படுத்துவதுடன் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதுடன் பொது நடைபாதையில் வீதியை மறித்து மரக்கறி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சிறு வியாபாரிகள் தமது எதிர்ப்பினை தெரிவிக்கும் முகமாக வீதியை மறித்து வாகனங்களை பயணிக்க முடியாதபடி படுத்துக் கொண்டுள்ளனர். இதையடுத்து நகரசபை உத்தியோகத்தர்களின் பணிக்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 1.5 மணி நேரத்தின் பின்னர் நகரசபை உத்தியோகத்தர்கள் போலீசாருடன் உதவியுடன் நடைபாதையில் இருந்த மரக்கறிகளை தமது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்ல முற்பட்டனர். இதன்போது நகரசபை உத்தியோகத்தர்களுடன் சிறு வியாபாரிகள் தர்க்கத்தில் ஈடுபட்டதுடன் நகரசபை வாகனத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்டவர்கள் ஏறி போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். போலீஸ் நிலையத்தினை அடைந்தவுடன் நகரசபை வாகனத்தில் சென்ற அனைவரும் கீழிறங்கி தப்பி ஓடிச் சென்றுள்ளனர். இதையடுத்து கைப்பற்றப்பட்ட மரக்கறிகள் நகரசபையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அப்பொருட்கள் உரியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு நகரசபை உத்தியோகத்தர்கள் நடைபாதை வியாபாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். இதன்போது வியாபாரிகள் தமது பொருட்களை எடுத்துச் சென்று இடத்திற்கு கொண்டு வந்து தருமாறு கோரி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது குறித்த சந்தை சுற்றுவட்ட வீதிக்கு போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் இன்று காலை மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி. யாழ் வாலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்கு உட்பட்ட 19 ஏக்கர் காணி இன்று மக்களிடம் மீள கையளிக்கப்பட உள்ளது. மயிலிட்டி பகுதியில் 2 கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கிய 19 ஏக்கர் காணியே இன்று காலை விடுவிக்கப்பட்டுள்ளன. அதாவது J249, J250 கிராம சேவகர் பிரிவுக்குரிய காணிகளே விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் காணிகளை மக்கள் மற்றும் பிரதேச சபையினர் அதிகாரிகள் ஆகியோர் பார்வையிட்டு வருகின்றனர். குறித்த காணி கடந்த 1991ஆம் ஆண்டு தொடக்கம் இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.